நீங்க சொல்றத நான் யோசிக்கிறேன். பாய். ஓகே பிருத்வி, பாய். யாருமே என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் தான் என் கற்பனையை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் போல இருக்கு. ஓகே, தட்ஸ் குட். ஷூட்டிங்க நீங்க சொன்ன லொகேஷன்லயே வச்சுக்கலாம். அதுக்கான ஏற்பாடை பண்ணிருங்க. ஓகே, இப்ப எல்லாருக்கும் ஹாப்பி தானே? கயல் சார், ஒன் மோர் டைம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்திட்டேன், பாத்துக்கோ. இப்படிலாம் இந்த காலத்துல மனுஷங்களே இருக்க மாட்டாங்க. பட் ஐ அம் டிஃபரெண்ட். சூப்பர் சார். அந்த ஃபாரஸ்ட் ஷூட்டிங்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு சார். நம்ம அங்கதான் ஷூட் பண்றதா இருந்தோம். ஓகே ஓகே, கேரி ஆன். கயல் சார், இப்போ நம்ம சேர்ந்து பேச வேண்டிய டயலாக பிராக்டிஸ் பண்ணலாமா? பார்த்துட்டா பெட்டரா இருக்கும். சார், அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் உங்களை பத்தி நல்ல விதமா புரிய வைங்க. அதுக்கப்புறமா பொறுமையா லப்ப சொல்லுங்க. தம்பி, திடீர்னு சொல்லி மொத்தமா கவித்துட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. எஸ் சிவம், குட் ஐடியா. உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல? தம்பி, நான் அந்த காலத்திலேயே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவன். ஓ, ஓகே ஓகே. ஒரு வெல் விஷரா நீங்க சொன்னதை எடுத்துக்கிறேன். கயல் விஷயத்துல நிதானமாவே போறேன். பாப்போம், எப்படியும் அந்த கயல் இந்த பிருத்விக்கு தான். குதிரையில போய் அவளை தூக்கிட்டு வரதான் போறேன். வானத்தின் நீளும் சூரிய தீபம், மலை மீதும் மஞ்சள் வெயில் பாயும், வனக்காட்டிலும் ஆற்றின் கரை மீதும் சூரியனில் ஜோதி சூழ்கிற போது காரிருள் தெளிந்து காணுதே. தூரிகையின் ஓவியம் போல்தான் இதுவே. காலடியோசை ஒலி கேட்கும் போது நம் சேர்ந்து செய்வரே. ஓகேவா? ஓகேடா சார், இப்போ நீங்க என்கிட்ட பண்ணி காமிச்சத அது அப்படியே பண்ணுங்க சார். Okay. ஓகேவா?
ஓகே தானே? ஓகே ரெடியா? ரெடி. அப்படியே இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ரெடியா வச்சுக்கோங்க, கேட்கும் போது கொடுங்க. மேடம் மேனேஜர் சொல்லுங்கம்மா. சார் கொஞ்சம் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா சார்? சரிம்மா, கார் ரெடியா இருக்கு, போங்க. ஓகே சார். சுகு ரெடியா? ரெடி. கேமரா ரோலிங் சார். ஆக்ஷன். காடு எங்க உயிர். உங்க உடம்புல ஓடுற ரத்தம் இங்க இருக்க மரம் செடி கொடி எல்லாத்துலயும் ஓடுது. கட் கட் கட். சார் அப்போ பண்ணி காமிச்சிங்களே அதே மாதிரி பண்ணுங்க, அது சூப்பரா இருந்தது சார். ஒன்று பண்ணுங்க தினேஷ், ஒரு ஃபீலுக்காக கையில என் முன்னாடி வர சொல்லுங்க. ஓகே சார். கொஞ்சம் கயல் மேடம் வர சொல்லுங்க. ஓகே. ஏய் சீக்கிரமா வர சொல்லு. ஓகே. மேடம் மேடம் கயல் மேடம். டைரக்டர் உங்களை கூப்பிடுறாரு மேடம். சரி நான் வரேன். சரி. எதிர்த்து போராடுவோம் 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 ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடுவோம். யாருமா நீங்க? ஏன் வேலை செய்ய விடாம தடுக்கிறீங்க? நீங்க யாருங்க எங்களை வாழ விடாம தடுக்கிறீங்க? நாங்க சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். ஜீப்ல எழுதிருக்கே, கண்ணுல பல்ல. அதெல்லாம் படிக்க தெரிஞ்சா நாங்க எதுக்குங்க இந்த காட்டுக்குள்ள இருக்கோம்? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இந்த இடத்துல ஃபேக்டரி கட்டுறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கு. அதுக்காக நிலத்தை அளக்க வந்திருக்கோம். இந்த இடம் எங்களுக்கு கோவில் மாதிரி. வெளியாளுங்க வந்தா கும்பிட்டுட்டு போலாம். அளந்து ஆட்சி நடத்துறதுக்கு நாங்க விட மாட்டோம். நிறுத்துங்கம்மா. உங்களை வேலை பார்க்க விடாம தடுத்தீங்க, போலீஸை கூப்பிடுவோம். நீங்க ராணுவத்தை வேணா கூப்பிடுங்க, எங்களுக்கு ஒண்ணும் பயம் இல்ல. நாங்க எங்களோட உரிமைக்காக தான் போராடுறோம். முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. ஐம் அகில் சந்திரன். இங்க டி எஸ்டேட் வச்சிருக்கேன். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்க ஜியாலஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். இந்த இடத்த சர்வே பண்ணி மார்க் பண்ண சொல்லி உத்தரவு வந்திருக்கு. அதை காட்ட முடியுமா? யார் உத்தரவு கொடுத்துருக்கா? பேப்பர்ஸ் காட்டுங்க. சார், இது ஆரம்ப கட்ட வேலை சார். இன்னும் ஆர்டர் வரல. ஆர்டர் வராம இங்க வந்து மக்களை மிரட்டுறீங்களா? காதல் வரதுதான் காதல். அந்த காதல் தான் சார் லைஃப் லாங் நிக்கும். கயல், சார் நீ சொல்றது வித்தியாசமா இருக்க. வித்தியாசம்லாம் இல்ல சார், ஆனா இதுதான் சார் யதார்த்தம். பார்த்த உடனே எப்படி சார் காதல் வரும்? கண்ணுக்கு கண் பார்த்த உடனே வரது காதல் கிடையாது. பார்க்கறதுக்கும் காதல் வரதுக்கும் இடையில நிறைய இருக்கு. முக்கியமா மனசு ஒத்து போகணும், அதான் காதல். ஓ கயல், அங்க கேக் ரெடி ஆச்சுன்னு நினைக்கிறேன். கேக் வெட்டலாமா? லெட்ஸ் கோ அண்ட் கட் தி கேக். போலாம். பொண்ணு கூலா தான் இருக்குது. நீங்க தான் எண்ணெயில போட்ட பலகாரம் மாதிரி கொதிக்கிறீங்க. சிவம், நான் எங்க கொதிக்கிறேன்? ஐ அம் நார்மல். தம்பி, முகம் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா பேஸ்மெண்ட் தான் கடந்து ஆடுதுங்க. நீங்க போய் அந்த பொண்ணை டென்ஷன் பண்ணிட வேண்டாம். வேண்டாம் தம்பி. நோ ஷோ, நான் போயே ஆகணும். ஆஸ் அ ப்ரொடியூசரா எனக்கு அந்த பொறுப்பு இருக்கு. யூனிட்ல யார் கண் கலங்கி அழுதாலும் அந்த கண்ணை முதல்ல தொடக்கிற கையா என் கை இருக்கணும். தம்பி புரியுதுங்க. சும்மா சும்மா நீங்க அவங்க ரூமுக்கு ஓடாதீங்க. அப்படி போனா ரொம்ப சீப் ஆயிடுங்க. இத பாருங்க, நான் போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வர்றேன். அதுக்கப்புறம் நீங்க போலாமா வேண்டாமான்னு பார்க்கலாம். சில விஷயங்கள்ல குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க. அப்புறம் போட்டிருக்கிற ட்ரெஸ் கூட அப்படித்தான் இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வர்றேன். அப்படியா இருக்கு? ஏம்மா, என்னங்க இந்த சார்? கயல் மேடத்தை பார்க்க முடியுமா? மேடம் தலைவலின்னு மாத்திரை போட்டு தூங்குறாங்க சார். அப்படியா? ஆமாங்க சார். சரி. ஓகே சார். ஹலோ, தம்பி. கம் ஆன் ஷோ. என்ன பண்ற கயல்? கூலா இருக்கல்ல?
இல்ல தம்பி, தலைவலி மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கு தம்பி. நீங்க இருக்கீங்களே சரியான மாங்கா. என்னது? அதான் நான் கயல் ரூமுக்கு போறேன்னு கிளம்புனேன். ஓஹோ,